சாலமோனுடைய நடபடிகள். சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரையடைந்தான். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவானான். ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருப்பது போலவே சாலமோனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவரிடத்தில் ராஜாசனத்தின் பெருமையும் மேன்மையும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. ஆனாலும் அவர் இப்போது மரிக்கும் நிலைமையில் இருக்கிறார். சாலமோன் மரிக்கும்போது அவரால் தன்னுடைய பொக்கிஷங்களை தன்னோடு எடுத்துச் செல்ல முடியாது. எல்லாவற்றையும் இந்த பூமியில் விட்டுவிட்டு போக வேண்டும். சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தில் ஞானமுள்ளவனை பற்றியும் மதியீனனை பற்றியும் சொல்லியிருக்கிறார். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. பிரசங்கி 2:18-19. சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைகிறார். சாலமோனை அவர் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள். சாலமோனுடைய ஸ்தானத்திலே அவர் குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவாகிறான். இஸ்ரவேலின் 3வது ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலையும் 40 வருஷங்கள் அரசாட்சி செய்கிறார். இவனுக்கு பின்பு இவருடைய குமாரன் ரெகொபெயாம் சமஸ்த இஸ்ரவேலை சிறிது காலமே அரசாட்சி செய்கிறான். அதன் பின்பு சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2 ராஜ்யமாக பிளவுண்டது. சவுல், தாவீது, சாலமோன் ஆகிய 3 ராஜாக்கள் ஒவ்வொருவரும் 40 வருஷங்கள் ஆட்சி புரிந்தார்கள். தாவீது யூதாவின் மீது 7.5 வருஷமும் சமஸ்த இஸ்ரவேலின் மீது 33 வருஷமும் ஆட்சி புரிந்திருக்கிறார். சாலமோன் தன்னுடைய முதிர் வயதிலே பாவத்திலே விழுந்தார். கர்த்தர் அவரை முற்றிலுமாக கீழே தள்ளிவிடவில்லை. சாலமோனுடைய பாவங்களை பற்றி மறுபடியுமாய் சொல்லப்படவில்லை. சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார். கர்த்தரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே சாலமோனுடைய பாவங்கள் அவருக்கு விரோதமாக சொல்லப்படவில்லை. சாலமோன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தியதினால் கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவர் அதை மறுபடியும் நினைத்து பார்ப்பதில்லை. பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. எசேக்கியேல் 33:14-16 வரை.